காதல் என்பது ஓர் உன்னதமான உணர்வு. காதலர் தினம் என்றால் என்ன? அது எப்படி உருவானது? உலகமே அன்புமயம். அனைத்து மதமும் அன்பையே அடிப்படையாக வைத்து அன்பே ஆற்றலாகிய பேராற்றல் கடவுளாக வணங்குகிறார்கள். ஆம், அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு அறிவுரைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். ஆம், அன்புக்கு மறுபெயர்தான் காதல் அல்லவா? அக்காதலின் மொழியை சுவாசிக்க ஏன் கொண்டாட என்றும் கூறலாம். அக்காதலர் தினத்துக்கான தினத்தை பற்றி அலசவுள்ளோம், வாருங்கள். காதல் என்பது தனித்துவமான, கவித்துவமான, உன்னதமான ஒரு உணர்வு. காதலர் தினர் வரலாறு உலகம் முழுவதும் அனைத்து ஜீவராசிகளும் கொண்டாடும் வார்த்தைகளில் ஒன்றுதான் காதல். அப்பாவின் பாசம், அம்மாவின் பாசம், குழந்தைகள் மீதான பாசம், நண்பர்கள், உறவினர்கள் என ஒவ்வொருவரின் மீதும் ஒவ்வொரு விதமான பாசம் கலந்த காதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் காதலை அனைவரும் கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் February 14 காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளுக்கு முந்தைய வாரத்தில் இருந்தே கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பது குறித்து ஒரு நாளும் யோசித்தது இல்லை. இதோ காதலர் தினத்தின் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள். காதலர் தினத்தின் தோற்றத்திற்கு பின்னால் பல கதைகள் உள்ளன. ரோமானிய பேரரசில் இருந்து காதலர் தினம் கொண்டாடப்படுவதாக வரலாறுகள் கூறுகின்றது. ரோம பேரரசான 2ஆம் கிளாடியூஸ் காலத்தில் ஆண்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களின் வீரமும் குறைந்துவிடும் என்பது அந்த நாட்டு அரசரின் எண்ணமாக இருந்துள்ளது. எனவேதான் அந்த நாட்டில் உள்ள ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை விதித்தார்கள். இந்த சூழலில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் இருந்த ஆண்களுக்கு வேலண்டைன் என்னும் பாதிரியார் திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்த போது பாதிரியார் வேலண்டைனுக்கு February 14 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவாக ஒவ்வொரு February 14 காதலர் தினம் கொண்டாடப்படுவதாக வரலாறுகள் கூறுகின்றது. இது பொதுவான விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான வரலாறுகளுடன் இந்த நாளை கொண்டாடுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் பிரபல்யமான புராண கதைகளில் ஒன்றின்படி காதலர் தினம் February மாதத்தின் மத்தியில் நடைபெற்ற ரோமானிய திருவிழாவான லூபர்கலியாவில் இருந்து வருகின்றது. வசந்த காலத்தின் தொடக்கத்தின் போது கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் பெண்கள் ஆண்களுடன் லாட்டரி மூலம் ஜோடியாக இணைக்கப்பட்டனர். போப் கொலோசியஸ் இந்த பண்டிகையை புனித காதலர் தினமாக மாற்றியதாக நம்பப்படுகின்றது. புராணங்களின்படி வீனிக்ஸின் மகனாக காதல் மற்றும் அழகின் தெய்வமாக பார்க்கப்பட்டான். மன்மதனின் வில் மற்றும் அம்பு இதயத்தை துளைத்து காதல் மந்திரத்தை வெளிப்படுத்துவதை சித்தரிக்கின்றது. திருவிழா காதல் உணர்வை கொண்டாடுவதாகும். நவீன காலத்தில் காதலர் தினம் வணிகமயமான பண்டிகையாக மாறிவிட்டது. காதலர் தினத்தன்று காதலர்கள் ஒவ்வொருவரும் ஆடம்பரமான பரிசுகளை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகின்றனர். அப்போது கட்டிப்பிடித்தல், முத்தம் கொடுத்தல் போன்றவற்றின் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். காதலர் தின கொண்டாட்டத்தில் இதயபூர்வமான பரிசுகளை அன்பளிப்பவர்களுக்கு மட்டுமே அது நிலைத்து நிற்கும் என்றும் ஆடம்பரமாக செலவு செய்து பரிசு வழங்க வேண்டும் என அர்த்தம் கிடையாது. மேலும் காதல் உறவுக்காக கைவினை பொருட்களை தயாரிக்கலாம், பிடித்தமான உணவை நாமே சமைத்து கொடுக்கலாம், வாழ்த்து அட்டையில் கவிதைகள் எழுதி அன்பை வெளிப்படுத்தலாம். இப்படி ஏராளமான வழிகள் உள்ளன. காதலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு மாய வார்த்தை. திருமணத்தில் முடிந்தால் மட்டுமே காதல் வெற்றி பெற்றதாக அர்த்தமில்லை. ஒருவர் மீது நாம் வைக்கும் அன்பு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருந்தால் தான் அது உண்மையான காதல். இது தற்போது அரிதினும் அரிதாகிவிட்டது. காதலர் தினம் உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகின்றது. சில நாடுகளில் தம்பதிகள் பரிசுகள், சாக்லேட்டுகள் மற்றும் பூக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் காதல் கடிதங்களை எழுதுகிறார்கள் அல்லது தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மனதிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு சிறிய பரிசுகள் அல்லது பாராட்டுகளை வழங்குவதன் மூலம் மக்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் காட்ட ஒரு வாய்ப்பாகவும் இந்த நாள் உள்ளது.
காதலர் தினத்தில் பரிசு வழங்குவது என்று வரும்போது அதற்காக எண்ணிலடங்கா பொருட்கள் உள்ளன. இருப்பினும் காதல் துணைக்கு பரிசாக எதை வாங்குவது அல்லது எதை வாங்கக்கூடாது என்பதில் பலருக்கு குழப்பம் உள்ளது. நீங்கள் பூக்கள், சாக்லேட், நகை, தனிப்பட்ட பரிசுகள், பரிசு கூடைகள் வழங்க தேர்வு செய்தாலும் உங்கள் உண்மையான பாசத்தை பாராட்டையும் காட்டுவதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த மாசற்ற அன்பை மனிதத்தின் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்கின்றது. ஆதலால் காதல் செய்வீர்.